இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்திராணி மேடம், we are so pleased to meet you. இப்படி ஒரு அக்கேஷன்ல உங்களை மீட் பண்ணுவோன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. பார்ட்டி கெஸ்ட் கையில கிளாஸ் சும்மா சொல்லக்கூடாதா எலி? ரித்திகா கொஞ்ச நேரத்துல வீட்டை பார்ட்டிகளா மாத்திட்டா. என்ன கிண்டலா? நானே எப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு பதட்டத்திலேயே இருக்கேன். ஐலி, பிரச்சனை வருமானலாம் யோசிக்காத, கண்டிப்பா வரும். அதுக்கு தானே இந்த ஏற்பாடு. இப்போ நம்ம டாஸ்க் என்னன்னு தெரியுமா? வரப்போற பிரச்சனை எதை பத்தின்னு கண்டுபிடிக்கிறது தான். பரா, நான் ஒண்ணு நெகட்டிவாலாம் பேசல, பிராக்டிகலா தான் சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான். இவ்ளோ பேரை வர வச்சுட்டு ரித்திகா எப்படி அமைதியா இருப்பா? அண்ணிய வேற இங்க வர வச்சிருக்கா. சோ அவங்கள வச்சுதான் ஏதாவது பண்ணுவா. கரெக்ட். அத்தை, இவ எதுக்கு இங்க வந்தா? பின்ன இவ வராம? இவ தானே ரித்திகாவோட முதலாளி. வந்தவ சும்மா வந்தாளா? வேணும்னே பிரச்சனை பண்றதுக்கு சரி நன்னனையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்ன இந்திராணி, நீ என்னதான் என்ன வீட்டை விட்டு துரத்தினாலும் உன் கண்ணு முன்னாடி நான் உள்ள வரேன் பாத்தியா? ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியல. நான் இனிமே இந்த மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. செழியன் மட்டும் இல்ல, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே என் பக்கம் வர வைப்பேன். கடைசியில நீ தனி மரமா தான் நிக்க போற. இது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. என்ன, ஏன் வீட்டுக்குள்ள வந்துட்டியா? சரி, ஆனா அதுக்கு உனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அப்புறம் செழியனை கல்யாணம் பண்ணிக்க போறதா ஸ்டேஜ்ல வச்சு நீ அனௌன்ஸ் பண்ணல. நான் நினைச்சா அத இப்போ இந்த செகண்ட் என்னால உடைக்க முடியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா ஏன் ரேஞ்சுக்கு உன் எதிரில நின்னு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கெஸ்டா தானே என் வீட்டுக்கு வந்திருக்க. வீட்டை போய் நல்லா சுத்தி பாரு. இந்திராணிய பார்க்கணும்னா இப்படி ஏதாவது காரணம் சொல்லி வந்தாதானே உண்டு. இப்போ மோனிகா மூலியமா எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் அதனாலதான் வந்திருக்கேன். போதுமா? இப்ப ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுதா நான் ஏன் இங்க வந்தேன்னு? அதுக்குன்னு இப்படி மோனிகா கூட வந்து அக்காவை கோவப்படுத்துவீங்களா? இதனால அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு தான் கிரியேட் ஆகும். சிவா, இந்திராணி ஏன் பொண்டாட்டி. அவ எப்ப கோவப்படுவா, அந்த கோவம் என்ன பண்ணா சரியாகும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்திராணியை நேரம் பார்த்து சமாதானப்படுத்திக்கிறேன். போங்க, ரெண்டு பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. மாம்சு, என்ன மேட்ரு? பெருசாலாம் ஒண்ணும் இல்ல சிவா, எல்லாம் ஒரு கான்பிடன்ட் தான். அப்போ உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண தேவையே இல்ல, அப்படிதானே? ஐயா, இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இந்திராணியோட கோவத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல வரேன். அப்படிங்களா? அப்புறம் ஏன் சார் இத்தனை நாளா உங்களால அக்காவை சமாதானப்படுத்தவே முடியல?
அது வந்து என்ன மாம்சு பேச்சு வரலையா? வரவே வராது. ஏன்னா உங்களால அக்காவை அவ்வளவு ஈஸியாலாம் சமாதானப்படுத்த முடியவே முடியாது. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணிருப்பீங்க? ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆச்சா? இல்லல்ல. அண்ணி அதெல்லாம் கூட மன்னிச்சிருவாங்க. ம், ஆனா இப்ப வந்தீங்களே மோனிகாவோட ஜோடியா, இத கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டாங்க. கரெக்ட். இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி எதுவும் கிறுக்குத்தனமா பண்ணாம இருங்க. அப்புறம் 2 பேரும் சேர்றதுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சான்ஸும் இல்லாம போயிடும். செழியன், உங்களை அங்க தேடிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாம்ஸ், வாங்க போலாம். வரேன். காய்ஸ், ரித்திகா எம்டியா நம்ம சேனல்ல ஜாயின் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டி அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்ல. நானும் செழியனும் கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கும் சேர்த்து தான் இந்த பார்ட்டி. எங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை விட இன்னும் கிராண்டா பார்ட்டி கொடுப்பேன். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே போய் அவ வாய உடைச்சிடலான்னு தோணுது. ம்